ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கிளியராக பாருங்கள். ஏன்னா இதில் எதையுமே டேரெக்டாகவே கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், கிவன் எல்லாமே இருக்கும். பட் இதை கண்டுபிடிச்சி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வந்து டைம் வந்து நிறையா கன்சியூம் ஆகும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஈஸியான சம் தான். ஸோ எப்படி கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A can complete 5/8 of the work in 50 days, B complete 1/3% of work in 8 days, while C finish 37.5% of the work in 45 days. அதாவது ABC அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு டேரெக்டாக கொடுக்காம எல்லாத்தையுமே இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many days work will be finished if B work per day while A and C assist him at every alternative days respectively. அதாவது மொதல் நாள் B பார்ப்பான், அப்படியே டெய்லி பார்த்துட்டே இருப்பான். பட் அந்த மொதல் நாள் வந்து ஏ ஹெல்ப் பண்ணுறான்னா செகண்ட் நாள் வந்து சி மட்டும் ஹெல்ப் பண்ணுவான். அப்போ மொதல் நாள் பிஏ பார்ப்பாங்க, ரெண்டாவது நாள் பிசி பார்ப்பாங்க, அடுத்து திருப்பி பிஏ பிசி இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோ நாளில் முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டெரக்டாக கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் நம்ம டேரெக்டாக வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஏ வந்து 5/8 ஆஃப் ஒர்க் இன் 50 டேஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஒர்க்கில் 5/8 பார்ட் வந்து அவன் 50 டேஸில் பார்ப்பான் அப்படின்னா ஃபுல் ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளில் ஏ மட்டுமே பார்ப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி இருக்குன்னா 5/8 இஸ் ஈக்குவல் டு 15 இருக்கும். நம்ம இந்த 8 வந்து இங்கிட்டு கொண்டு போனோம்னா இன்ட்டு 8ன்னு வரும். இந்த 5 வந்து இங்கிட்டு கொண்டு போனோம்னா டிவைடட் பை 5ன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 80 டேஸ்ன்னு வந்துடும். ஸோ ஏ மட்டும் அந்த ஒர்க்கை வந்து 80 டேஸில் முடிப்பாங்க. தென் வந்து இதே மாதிரி தான் பி. இப்போ 8 1/3%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 1/8 வந்து மிக்சடில் இருக்குது. அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 8 3 சார் 24 வரும், மேலே ஒரு 1 இருக்குது. அப்போ +1 25/3%ன்னு வரும். ஸோ பர்சன்டேஜில் இருக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா டிவைடட் பை 100 போடுவோம். அப்போ 25 டிவைடட் பை 3ன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து அப்போ இன்ட்டு 100ன்னு போடணும். ஸோ இங்கே வந்து இன்ட்டு 100 போட்டோம்னா இது 1 டைம்ஸ் வரும், இது வந்து எவ்வளோ 4 டைம்ஸ் வரும். அப்போ 3 4 சார் வந்து 12 இருக்கும்ல. அப்போ 12 × 8 வந்து போட்டோம்னா 96 டேஸ்ன்னு வந்துடும். அப்போ பி வந்து 96 டேஸில் வந்து அந்த ஃபுல் ஒர்க்கு அவன் மட்டுமே கம்ப்ளீட் பண்ணுவான். தென் சிக்கு வந்து இப்போ 35.5% ஒர்க் வந்து 45 டேஸில் முடிப்பான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டில் வந்துச்சுன்னா நம்ம மேலேயும் கீழேயுமே வந்து சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி அது ரவுண்ட் ஆஃப் வேல்யூ பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப 37.5 மேலே இருக்கா, அப்போ டிவைட் பை 2 போட்டு மல்டிப்ளை பை 2ன்னு போட்டுக்கோங்க. அப்போ 35.5 × 2ன்னு வரப்போ மேலே வந்து 17 வந்துடும், கீழே வந்து பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்காக டிவைட் பை 100ன்னு போட்டுடணும். ஸோ இந்த வேல்யூ மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3/8ன்னு வரும். அப்போ 3/8 ஒர்க்கை வந்து 48 டேஸில் முடிக்கிறான் அப்படின்னா எப்பவும் போல் இந்த சைடு போகிறதுனால இது மல்டிப்ளைல போகும், இது டிவைடில் வரும். ஸோ அப்போ வந்து 8 × 18 டேஸ்னு வரும். ஸோ டோட்டல் வந்து 120 டேஸில் வந்து இதோட கால்குலேஷன் வரும். அதாவது சி வந்து அந்த டோட்டல் ஒர்க்காக மட்டும் பார்த்தோன்னா 120 டேஸில் முடிக்கிற மாதிரி வரும். இப்போ நம்மளுக்கு 3 பேரோட இண்டிவிஜுவல் டேஸ் வந்து தெரிஞ்சிருச்சு, தனித்தனியாக இப்போ எவ்வளோ நாளில் பார்ப்பாங்கன்னு. இப்போ அதை வச்சு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 80 டேஸ், பி வந்து 96 டேஸ், சி வந்து 120 டேஸ். ஸோ இப்போ இதுக்கு டோட்டல் ஒர்க் வந்து இதோட எல்சிஎம்மாக தான் இருக்கும். எல்சிஎம் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னா பெரிய 2 நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ 20 and 96 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 24 வருதா. இந்த 24 எய்தர் 96 ஆர் 120யோட டிவைட் பண்ணிக்கிறணும். இப்போ வந்து நான் 96ஓட டிவைட் பண்ணுறேன். 96 டிவைட் பை 24 எவ்வளோ 4. இப்போ இங்கே வந்து இந்த 24 நான் 96 கூடயும் பண்ணலாம், 120 கூடயும் பண்ணலாம். பட் இங்கே நான் 96ஓட பண்ணியிருக்கிறதுனால அந்த வர்ற ஆன்சரை வந்து நான் 120யோட மல்டிப்ளை பண்ணணும். இதுவே இந்த 24 இருக்குல்ல, இது வந்து நான் 120யோட பண்ணியிருந்தேன்னா வர்ற ஆன்சர் வந்து 96ஆல் பண்ணணும். இப்போ நான் அந்த 24 வந்து 96ஆல் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன், 96ஐ 24ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ வர்ற ஆன்சரோட 120 தான் இருக்குது இன்னொரு நம்பர். அதை மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே வந்து 480. ஸோ இங்கே வந்து 0 சேர்த்துக்குங்க. ஸோ 480ன்னு வரும். ஒன் செகண்ட், இங்கே வந்து 480ன்னு வரும். அப்போ டோட்டல் ஒர்க் வந்து நம்மளுக்கு வந்து 480 தான் வந்து இதோட டோட்டல் ஒர்க்கு. இப்போ இந்த 480 ஒர்க்கில் ஃபஸ்ட்டு நாள் வந்து பி. ஸோ பி வந்து மேண்டட்ரி எல்லா நாளும் பார்ப்போம். ஸோ பி வந்து எப்பவும் போல் இருக்கும். ஸோ இங்கே 480 கண்டுபிடிச்சோன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். அதாவது எப்படின்னா 480 டிவைட் பை 80 போட்டிங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஏ கிடச்சிரும். 480 டிவைட் பை 96 போட்டிங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் பி 5 கிடச்சிரும். 480 டிவைட் பை 120 போட்டிங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் சி கிடச்சிரும், அது வந்து 4. ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். தென் ஃபஸ்ட் டே வந்து பி இருப்பான், செகண்ட் டே பி இருப்பான். ஸோ பி வந்து டெய்லி இருப்பான். அப்போ ஃபஸ்ட் டே வந்து ஏ தான் அவனோட சேர்றான். அப்போ பியோட எஃபிஷியன்சி 5, சியோட இது ஏயோட எஃபிஷியன்சி வந்து 6. 5 + 6 = 11. அப்போ ஃபஸ்ட் டே மட்டும் 480 ஒர்க்கில் 11 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் செகண்ட் டேயில் ஏ போயிடுவான், சி இருப்பான். அப்போ பி சேம் எஃபிஷியன்சி 5 இருக்கும், சியோட எஃபிஷியன்சி 4. ஸோ டோட்டல் வந்து 9 இருக்கும். செகண்ட் டேயில் வந்து 9 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போ ஃபஸ்ட் டே 11, செகண்ட் டேயில் வந்து 9. அப்போ 2 டேஸில் வந்து எனக்கு 20 ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். திருப்பி இந்த 2 டேஸ் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு தடவை அந்த சைக்கிள் நடந்துச்சுன்னா எனக்கு 20 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படின்னா 480ல் எத்தனை தடவை 20 இருக்குன்னா 24 டைம்ஸ் வந்து 20 இருக்குது. ஓகேவா. அப்போ 24 டைம்ஸுமே அந்த 2 டேஸுன்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 24 × 2 எவ்வளோனா 45 டேஸ். அப்போ டோட்டல் ஒர்க்கை
ஏபிசி இவங்க வந்து அதை பி வந்து டெய்லியும் பார்க்குறேன், ஏபி வந்து ஆல்டர்னேட்டில் வராங்க அப்படின்னா, பி வந்து டெய்லி பார்க்குறேன், ஏசி வந்து ஆல்டர்னேட்டில் வராங்க. அவங்க டோட்டல் ஒர்க் வந்து 48 டேஸில் முடிப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கொஷினோட ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.